ஆர்பிஐ என்ன செய்கிறது? ரெப்போ ரேட் உயர்ந்தால் உங்கள் இஎம்ஐ ஏன் அதிகரிக்கிறது? ஒரு நாள் செய்திகளில் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை 0.25% உயர்த்துகிறது என்று கேட்டிருப்பீர்கள். ஆனால் அதற்கு உங்கள் ஹோம் லோன் இஎம்ஐக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சிறிய வட்டி விகித மாற்றம் எப்படி ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையே பாதிக்கிறது? இந்த வீடியோவில் அதை மிகவும் எளிமையாக புரிந்து கொள்வோம். ஆர்பிஐ என்றால் என்ன? இந்தியாவின் அனைத்து வங்கிகளையும் நேரடியாக நடத்துவது ஆர்பிஐ அல்ல. ஆனால் இந்தியாவின் பண கொள்கையை மானிட்டரி பாலிசி நிர்ணயிக்கும் மத்திய வங்கிதான் ஆர்பிஐ. அதன் முக்கிய பொறுப்புகள்: பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது, ரூபாய் மதிப்பை பாதுகாப்பது, வங்கிகளை ஒழுங்குபடுத்துவது, நாட்டில் பணப்புழக்கத்தை சமநிலைப்படுத்துவது. ரெப்போ ரேட் என்றால் என்ன? வங்கிகளுக்கு பணம் தேவைப்பட்டால் அவை ஆர்பிஐயிடம் குறுகிய காலத்திற்கு கடன் வாங்கும். அதற்கு ஆர்பிஐ வசூலிக்கும் வட்டி விகிதமே ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் உயர்ந்தால் வங்கிகளுக்கு செலவு அதிகரிக்கும். அதனால் வீட்டுக்கடன், வாகன கடன், தொழில் கடன் போன்றவற்றில் வட்டி விகிதம் உயர வாய்ப்பு இருக்கும். ஆர்பிஐ ஏன் ரெப்போ ரேட்டை மாற்றுகிறது? பணவீக்கத்தை அதிகரித்தால் மக்கள் அதிகமாக செலவு செய்கிறார்கள். அப்போது ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை உயர்த்தலாம். இதனால் கடன் வாங்குவது சற்று குறையும், செலவுகளும் கட்டுப்படும். பணவீக்கத்தை குறைக்க இது உதவும். இது உங்களை எப்படி பாதிக்கிறது? ஹோம் லோன் இஎம்ஐ, கார் லோன், பர்சனல் லோன், ஃபிக்ஸ்டு டெபாசிட் வட்டி, சேவிங்ஸ் அக்கவுண்ட் வட்டி இவை அனைத்தும் ரெப்போ ரேட் மாற்றத்தால் பாதிக்கப்படலாம். அதனால் ஆர்பிஐ அறிவிப்புகள் வங்கிகளுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்தின் நிதி வாழ்க்கையை பாதிக்கும். இன்று நாம் தெரிந்து கொண்டது: ஆர்பிஐ என்ன செய்கிறது, ரெப்போ ரேட் என்றால் என்ன, இஎம்ஐ ஏன் மாறுகிறது, பணவீக்கத்தை ஆர்பிஐ எப்படி கட்டுப்படுத்துகிறது. அடுத்த எபிசோடில் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் என்றால் என்ன, ஏன் பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்கிறது, அதை உண்மை உதாரணங்களுடன் பார்ப்போம். நான் உங்கள் திலீப் குமார். இது கிளாரிட்டி இஸ் கீ. திங்க் கிளியர்லி, லேர்ன் டீப்லி, க்ரோ டெய்லி.